மலையில் ஃப்ளூட் வாசிக்கும் புஜ்ஜி குருவி. புஜ்ஜிக்கு படிப்பந்தவளுக்கு வராது. ஆனா அவங்க அம்மா துணிக்கு அவளை படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஆசை. அதனால புஜ்ஜியை எப்படியாவது படிக்க வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சாலும் புஜ்ஜி சரியா படிக்காம இருக்கிறதுனால துணிக்கு அவன் மேல கோவம் வரும். அந்த விஷயத்துல ஊரில் இருக்கிற எல்லாருமே புஜ்ஜியை பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க. அதை பார்த்து புஜ்ஜி குருவி ரொம்பவுமே வருத்தப்படுவான். ஆனா அவளுக்கு ஃப்ளூட் வாசிக்கிறது அப்படின்னா ரொம்பவும் பிடிக்கும். அதை அவ கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டு இருந்தா. அவளுக்கு மனசு கவலையா இருக்கும் போதெல்லாம் ஃப்ளூட் வாசிச்சுக்கிட்டே தான் இருப்பா. துணி குருவிக்கு தெரியாம மகிக்கழுகு சும்மா இருக்கும் போதெல்லாம் ஃப்ளூட் ஊத்துறத புஜ்ஜிக்கு நல்லபடியா கத்து கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் காலையில புஜ்ஜி குருவி மகிக்கழுகோட வீட்டுல ஃப்ளூட் வாசிச்சுக்கிட்டு இருந்தா. புஜ்ஜி, உண்மையிலேயே நீ ரொம்ப நல்லா ஃப்ளூட் வாசிக்கிற. அதை கேட்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அதை வார்த்தையால சொல்ல முடியல. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் அத்தை. நீங்க தான் நல்லபடியா கத்து கொடுத்தீங்க. அதனாலதான் என்னால இவ்வளவு நல்லா வாசிக்க முடியுது. நான் கத்து கொடுத்தனாலும் அதை வாசிக்கிற திறமை உன்கிட்ட இருக்குல்ல புஜ்ஜி. எனக்கு படிப்பு வரலன்னு எல்லாருமே என்னை பார்த்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா உங்க புண்ணியத்துல எனக்கு ஃப்ளூட் வாசிக்கவாவது வருது அத்தை அப்படின்னு புஜ்ஜி ரொம்பவுமே கவலையா சொன்னதை பார்த்து மகிக்கழுகும் கூட மனசுக்குள்ளாரே ரொம்பவும் கவலைப்பட்டுச்சு. ஐயோ புஜ்ஜி, ஒரு இசை அப்படிங்கிறது உயிர் போற நிலைமையில இருக்கிற உயிரை காப்பாற்றக்கூடியது. அப்படிப்பட்ட இசையவே நீ கத்துக்கிட்டு இருக்கியே, இன்னும் படிக்கலனா என்னவா? அதெல்லாம் ஒன்னும் பரவாயில்ல விடு புஜ்ஜி. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எனக்கு படிப்பு ஏறவே மாட்டேங்குது. நான் மட்டும் என்ன அத்தை பண்ண முடியும்? சரி சரி பரவாயில்ல விடு. இனி ஃப்ளூட் கத்துக்கிறதுக்கு நீ என்னோட வீட்டுக்கு வர வேண்டிய அவசியமே இல்ல. அட ஏன் அத்தை, என்ன ஆச்சு? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையுமே உனக்கு கத்து கொடுத்துட்டேன். நீ என்னையும் தாண்டி எல்லாத்தையுமே கத்துக்கிட்ட. நீ ஃப்ளூட் வாசிக்கிறத பார்க்கும்போது எனக்கே அவ்வளோ சந்தோஷமா இருக்கே. இனி நான் என்ன கத்து கொடுக்கறது? இப்போ எனக்கு தெரிஞ்சு நீ ஏன் மற்றவங்களுக்கு கத்து கொடுக்குற நிலைமையில இருக்க அப்படின்னு மகிக்கழுகு புஜ்ஜி குருவிய ரொம்பவும் பாராட்டுச்சு. அதனால புஜ்ஜி ரொம்பவுமே சந்தோஷப்பட்டான். அதுக்கப்புறமா அங்கிருந்து அவளுடைய வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தா. அப்படி வீட்டுக்கு வரும்போது சோட்டு கிளி சிச்சு காக்கா 2 பேருமே புஜ்ஜிய தடுத்து நிப்பாட்டினாங்க. என்ன புஜ்ஜி, எங்க போயிட்டு வந்துகிட்டு இருக்க? நான் மகியத்தையோட வீட்டுக்கு போயிருந்தேன். இப்படி ஊர் சுத்துறதை விட்டுட்டு கொஞ்சம் நல்லா படிக்கலாம்ல புஜ்ஜி? எங்கேருந்து இவ படிக்க போறா? நம்ம பிள்ளைங்க மாதிரி புத்தி இருந்தா படிச்சிருப்பா. அதான் இவகிட்ட இல்லையே. நான் படிக்கணும் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அத்தை. ஆனா எனக்கு சரியா படிப்பு வர மாட்டேங்குதே. ஆனா நீ இப்படி பண்ணா உங்க அம்மாவுக்கு கஷ்டமா இருக்காதா? படிப்பு வரலனா என்ன பண்ண போறா? வீட்டுல இருந்துகிட்டு வீட்டு வேலை பார்க்க வேண்டியதுதான். அதுவும் உண்மைதான். இல்லனா நாளைக்கு இன்னொரு வீட்டுக்கு போனா கஷ்டப்படுவா. அப்படி எல்லாருமே புஜ்ஜிக்கு படிப்பு வரல அப்படின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதை கேட்டு புஜ்ஜி குருவி ரொம்பவுமே கவலைப்பட்டான். அதே கவலையோட அவ வீட்டுக்கு போனா. அப்ப வாசல்ல ஏற்கனவே துணி குருவி ரொம்பவும் கோவமா நின்னுக்கிட்டு இருந்தா. துணிய பார்த்து புஜ்ஜி ரொம்பவும் பயந்தா. படிப்பு தான் சுத்தமா ஏறல. ஆனா ஊரை சுத்திக்கிட்டு வர்றது மட்டும் நல்லா தெரியுதா? அப்படி இல்லம்மா, நான் சும்மா தானே இருக்கேன்னு சொல்லி மகியத்தையோட வீட்டுக்கு போயிருந்தேம்மா. சும்மாதான் இருக்கேன்னு தெரியல. அந்த நேரத்துல ஏதாவது புக் எடுத்து வச்சு படிக்கலாம் இல்லையா? அப்படி இல்லம்மா, நான் எவ்வளவுதான் படிக்க முயற்சி பண்ணாலும் புரியல. ஆமா, என்ன எப்ப பார்த்தாலும் இந்த ஃப்ளூட்டை கையில வச்சுக்கிட்டே இருக்க? ரொம்ப நல்லா ஃப்ளூட் வாசிக்கிறதா நினைப்பா, அது கூடவே வச்சிருக்க. அம்மா, எனக்கு ஃப்ளூட் வாசிக்கிறதுனா ரொம்ப பிடிக்குமா. நான் ரொம்ப நல்லா ஃப்ளூட் வாசிப்பேம்மா. வாசிதெல்லாம் போதும், வீட்டுல வேலை இருக்கு, போய் செய்யப்போ. புஜ்ஜி குருவி எதுவுமே சொல்ல முடியாம வீட்டு வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தா. இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு. புஜ்ஜி குருவி ஃப்ளூட் வாசிச்சத துணி எப்பவுமே கேட்டதே இல்ல. ஒரு நாள் நல்ல மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல பாவம் துணி குருவிக்கு ரொம்பவும் தலைவலியாவும் இருந்துச்சு. அதனால துணி குருவி சமையல் கூட செய்ய முடியாம போய் படுத்துட்டா. அப்போ புஜ்ஜி அவ மனசுக்குள்ள, அம்மா பாவம், அம்மாவுக்கு தலைவலி போல, அதான் படுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அன்னைக்கு மகியத்தை சொன்னாங்கல்ல, சங்கீதத்தால யாருக்காவது உடம்பு முடியலன்னா சரி பண்ணலான்னு. அப்ப நான் இந்த ஃப்ளூட் வாசிச்சு எங்க அம்மாவோட தலைவலியை குறைக்க முடியுமா? அப்படி குறைக்க முடிஞ்சதுன்னா அது ரொம்பவும் சந்தோஷமான விஷயம் தானே. நான் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி ஃப்ளூட் வாசிச்சு அம்மாவோட தலைவலியை குறைக்க பாக்குறேன் அப்படின்னு சொல்லி புஜ்ஜி குருவி உட்காந்து ஃப்ளூட் வாசிக்க ஆரம்பிச்சான். அவ ரொம்ப அழகா ஃப்ளூட் வாசிக்கிறதுனால ரொம்பவும் அமைதியா இருந்துச்சு அந்த இடம். அது துணி குருவிக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது. ஆனா யார் ஃப்ளூட் வாசிக்கிறாங்கன்னு அவளுக்கு தெரியல. அடடா, இந்த சத்தம் எங்கிருந்து வருது? ரொம்பவும் நல்லா இருக்கு கேட்கவே.
சொல்லப்போனா மனசுக்கு ரொம்ப அமைதியாவும் இருக்கு. கொஞ்ச நேரம் இதை கேட்டுக்கிட்டே இருந்தா அப்படியே காத்துல மிதக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி துணிக்குருவி ரொம்பவுமே சந்தோஷப்பட்டா. கொஞ்ச நேரத்துல அவளுக்கு அந்த தலைவலியும் போயிடுச்சு. அதனால அவ எழுந்திருச்சு யார் ஃப்ளூட் வாசிக்கிறா அப்படின்னு பாக்குறதுக்காக போனா. அப்பதான் புஜ்ஜி அவளுடைய அறைக்குள்ள உட்காந்து ஃப்ளூட் வாசிக்கிறத பார்த்து துணி ரொம்பவுமே ஆச்சரியப்பட்டா. அட, புஜ்ஜியா இத வாசிக்கிறது? இவ்வளவு அழகா வாசிப்பான்ற விஷயம் எனக்கு தெரியாம போச்சே. இது தெரியாம அவளை எவ்வளவு திட்டிருக்க. இது கேட்க எவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி துணிக்குருவி புஜ்ஜிக்கு பக்கத்துல போய் நின்னுக்கிட்டு இருந்தா. அவ வாசிக்கிற அந்த புல்லாங்குழல் இசைய அவ ரசிச்சுக்கிட்டு இருந்தா. அட புஜ்ஜி, நீ ஏன் இந்த புல்லாங்குழல் இவ்வளவு அழகா வாசிக்கிற? ஆமாம்மா, கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சாமா. நான் தான் அன்னைக்கே சொன்னேன்லம்மா, நான் நல்லா ஃப்ளூட் வாசிப்பேன் அப்படின்னு. இந்த விஷயம் எனக்கு தெரியாம போச்சு. உண்மையிலே நீ ரொம்ப நல்லா தான் ஃப்ளூட் வாசிக்க கத்துக்கிட்டு இருக்க. ஆமா அம்மா, உனக்கு தலைவலி பரவாயில்லையா? பரவாயில்ல. இன்னும் கொஞ்ச நேரம் நீ வாசிக்க கேட்கலாமான்னு எனக்கு தோணுச்சு. இன்னும் நீ நல்லாவே கத்துக்கோ. இத கேட்க கேட்க அவ்வளோ நல்லா இருக்கு. பரவாயில்லம்மா, இது உனக்கு பிடிச்சிருக்கல்ல, அப்படின்னா நான் இன்னும் நல்லா கத்துப்பேன். நீ சந்தோஷப்படுவ அப்படின்னா இது கத்துக்கிறதுல எனக்கு என்னம்மா கஷ்டம் இருக்க போகுது? அப்படி துணி புஜ்ஜி 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. துணி முதல் தடவையா அவளுடைய பொண்ண பாராட்டினா. அதை பார்த்து புஜ்ஜி குருவி ரொம்பவுமே சந்தோஷப்பட்டா. அன்னைக்கு துணி புஜ்ஜிக்கு பிடிச்ச சமையல செஞ்சு கொடுத்தா. அப்படியே அம்மா பொண்ணு 2 பேருமே உக்காந்துக்கிட்டு வயிறார சாப்பிட்டாங்க. அம்மா, இன்னைக்கு சமையல் ரொம்ப நல்லா பண்ணிருக்கேம்மா. வெளியில மழை பெய்யுது, ரொம்ப அமைதியாவும் இருக்கு. அதனால இந்த சாப்பாடு சுவையும் கூடி இருக்குமா. அப்படியே புஜ்ஜி, இன்னைக்கு உன்னை நினைச்சு நான் பெருமைப்பட்டு சமைச்சேனா அதான் நல்லா இருக்கு போல. அம்மா, நான் படிக்காம உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன், என்ன மன்னிச்சிடுமா. நீ படிக்கலன்னு சொல்லி நான் வருத்தப்பட்டது உண்டு. ஆனா இன்னைக்கு நீ ஃப்ளூட் வாசிச்சியே, அதை பார்த்து நான் இத்தனை நாள் வருத்தப்பட்டதெல்லாம் வேஸ்டா அப்படின்னு நீ நிரூபிச்சிட்ட புச்சி. நீ என்ன அப்படின்னா மன்னிச்சிடுவியாமா? அட, மன்னிக்க வேண்டிய அவசியமே இல்லையே புஜ்ஜி. நான் இன்னும் நல்லா ஃப்ளூட் வாசிக்க கத்துக்கிறேம்மா. அப்போ ஏதோ ஒரு வகையில உன்னை நான் பெருமைப்படுத்துறதுக்கு முயற்சி பண்றேன். நீ என்ன நிச்சயமா பெருமைப்படுத்த தான் போற புஜ்ஜி. புஜ்ஜி அதை கேட்டு ரொம்பவுமே சந்தோஷப்பட்டா. துணியும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தா. அப்பதான் வெளியில மழை பெய்யறதுனால மாடுங்க எல்லாமே வேக வேகமா அங்க இங்கன்னு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அத பிடிக்க முடியாம அதோட முதலாளிங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அதை பாத்துக்கிட்டு இருந்த புஜ்ஜி குருவி அவளுடைய புல்லாங்குழல் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சா. புஜ்ஜி வாசிக்க வாசிக்க அந்த புல்லாங்குழல் இசை கேட்டு மாடுங்க எல்லாமே ரொம்பவும் அமைதியா ஆயிடுச்சுங்க. ஆஹா, யாரடா புல்லாங்குழல் வாசிக்கிறது? இந்த சங்கீதம் கேட்கறதுக்கு காதுக்கு இனிமையா இருக்கு. பாரு, பசுமாடுங்க எல்லாம் நின்று போச்சு. அந்த அளவுக்கு நல்லா இருக்கே இந்த சங்கீதம் அப்படின்னு சொல்லி சிச்சு காக்கா பாத்துக்கிட்டு இருந்துச்சு. அப்பதான் மாடுங்க எல்லாருமே துணியோட வீட்டு வாசல்ல நின்னுக்கிட்டு இருந்துச்சு. அந்த சத்தத்தை கேட்டு எல்லாருமே துணி வீட்டுக்கு வந்தாங்க. எல்லாருமே புஜ்ஜி வாசிக்கிற அந்த இசைய கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்பாடா புஜ்ஜி, புல்லாங்குழல் வாசிக்கிறதுல உன்னை யாரும் அடிச்சுக்க முடியாது. புஜ்ஜி, நீ இந்த அளவுக்கு நல்லா வாசிப்பன்றது எங்களுக்கு தெரியாம போச்சே. இந்த இசையை கேட்கும்போது உண்மையிலே மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. அத்தை, நான் தினமும் கஷ்டப்பட்டு ஃப்ளூட் ஓத கத்துக்கிட்டேன். இப்போ வாசிச்சேன். அந்த சத்தத்தை கேட்டு மாடுங்கெல்லாம் இப்படி வந்து நின்னுடுச்சுங்க. உனக்கு படிப்பு வராதுன்னு நாங்க எல்லாரும் எவ்வளவோ கிண்டல் பண்ணிருக்கோம். ஆனா உன்ன மாதிரி ஃப்ளூட் வாசிக்கிற திறமையெல்லாம் இங்க யாருக்குமே இல்ல புஜ்ஜி. ஆமா புஜ்ஜி, ஃப்ளூட் ஊத கத்துக்கிறதெல்லாம் சின்ன விஷயமா? அப்படி எல்லாருமே புஜ்ஜி குருவிய மனசார பாராட்டினாங்க. அதை கேட்டுக்கிட்டு இருந்த டொனி குருவிக்கு ரொம்பவுமே சந்தோஷமாச்சு. டொனி, புஜ்ஜி என்னைக்காவது ஒரு நல்ல இடத்துக்கு வரப்போற பாரு. ஆமா சோட்டு, அது இன்னைக்குதான் எனக்கும் தெரிய வந்துச்சு. ஆமா புஜ்ஜி, இந்த ஃப்ளூட் வாசிக்கிறத நீ எங்க இருந்து கத்துக்கிட்ட? மஹியாத்தை தான் எனக்கு கஷ்டப்பட்டு கத்து கொடுத்தாங்க. நான் அவங்க கிட்டதான் ஃப்ளூட் வாசிக்க கத்துக்கிட்டேன். அட, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பொதுவாவே புஜ்ஜிக்கு ஃப்ளூட் வாசிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஏதோ எனக்கு தெரிஞ்சதையும் நான் கொஞ்சம் கத்து கொடுத்தேன், அவ்வளவுதான். அப்படியே மஹி, நீ பண்ணது பெரிய விஷயம்தான். பாத்தியா புஜ்ஜி, இது வரைக்கும் உனக்கு படிப்பு வரலன்னு யாரெல்லாம் கிண்டல் பண்ணாங்களோ எல்லாருமே நீ ஃப்ளூட் வாசிக்கிறத பார்த்து எவ்வளவு பாராட்டுறாங்க. இப்போ உனக்கு சந்தோஷமா இருக்கு இல்லையா? அப்படி எல்லாருமே புஜ்ஜி குருவிய பாராட்டிக்கிட்டு இருக்கிறத பார்த்து புஜ்ஜி குருவி ரொம்பவே சந்தோஷப்பட்டா. எல்லாரும் அவங்கவுங்க மாடை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா மஹிக்கழுகு மட்டும்தான் அங்கேயே இருந்துச்சு. மஹியத்த, உங்களாலதான் இன்னைக்கு என்னை எல்லாரும் பாராட்டுறாங்க. மஹி, உனக்கு ரொம்ப தேங்க்ஸ், என் பொண்ணுக்கு ஃப்ளூட் வாசிக்க கத்து கொடுத்ததுக்கு. அட, நீயும் மாட்டோனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஃப்ளூட் வாசிக்கிற திறமை புஜ்ஜிக்குள்ள நிறைய இருக்கு.
எனக்கு தெரிஞ்சதை கத்து கொடுத்தேன். ஆனா அவ இப்ப என்னை தாண்டி வாசிக்க ஆரம்பிச்சிருக்கா. அவ வாசிக்கிறத கேட்கும்போது காதுக்கு இனிமையா இருக்கு. உண்மையிலேயே அத வார்த்தையால என்னால சொல்ல முடியாது. புஜ்ஜி வாசி, கேட்கணும் போல இருக்கு. அப்படி புஜ்ஜி குருவி ஃப்ளூட் வாசிச்சுக்கிட்டு இருந்தா. அதை கேட்டு டுனி மஹி சந்தோஷப்பட்டாங்க. பிசினாரி காகத்தின் வீட்டுக்கு வந்த சொந்தங்கள். சிச்சு காக்கா ரொம்ப பெரிய பிசினாரி. ₹1 கூட செலவு பண்ணாது. வீட்டுக்கு யாராவது சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா பணம் செலவாயிடும் அப்படின்னு யாரையுமே கூப்பிடாது. ஆனா சிச்சு காக்காவோட சொந்த பந்தம் ரொம்ப பெருசு. அதுக்கு நிறைய உறவுகள் இருந்துச்சு. ஆனாலும் எல்லாருமே எப்பவுமே போன் பண்ணி பேசிக்கிறதோ இல்ல வாட்ஸ்அப்ல சேட் பண்ணிக்கிறதோ ஒருத்தங்களோட ஒருத்தங்க தொடர்புல தான் இருந்தாங்க. அப்படி எல்லாரும் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா ஒருத்தங்களுக்கு இன்னொருத்தங்க உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாருமே வேற வேற ஊர்ல தங்கி வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பேசிக்கவோ இல்ல பாத்துக்கவோ அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதே கிடையாது. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் சின்ன காக்கா, புஜ்ஜி குருவி, பன்னு கிளி 3 பேருமே போன்ல சும்மா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் சிச்சு காக்கா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அது கொஞ்சமா இரும்புச்சு. அந்த இருமல் சத்தம் போன்ல புஜ்ஜி குருவிக்கு நல்லாவே கேட்டுச்சு. டேய் சின்னோ, ஆமா சிச்சு அத்தை எப்படி இருக்காங்க? இன்னைக்கு எங்க அம்மாவுக்கு உடம்புக்கு முடியலன்னு நினைக்கிறேன். எப்ப பாரு இரும்பிக்கிட்டே இருக்காங்க. ஐயோ அப்படியா? என்னடா ஆச்சு அத்தைக்கு? அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்களா இல்லையா? என்னது ஹாஸ்பிட்டலுக்கா? எங்க அம்மாவா? அவங்க எவ்வளவு உடம்பு முடியலனாலும் பொறுத்துப்பாங்க. ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் போகவே மாட்டாங்க. அப்படியா? சரிடா, அத்தையை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி பசங்க எல்லாரும் போன்ல பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே அந்த நாளும் முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் காலையில ஆச்சு. அப்போ டுனி குருவி, புஜ்ஜி குருவி 2 பேருமே சிச்சு காக்காவோட வீட்டுக்கு வந்தாங்க. காலையிலேயே அவங்க 2 பேரும் வந்திருக்கிறத பார்த்து சிச்சு காக்கா ரொம்பவும் ஆச்சரியப்பட்டுச்சு. அதுக்கு ஒண்ணுமே புரியல. அட என்ன டுனி, இவ்வளவு காலங்காத்தால 2 பேரும் வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? சிச்சு, உனக்கு உடம்பு எப்படி இருக்கு? இப்ப எல்லாம் பரவாயில்லையா? அத்தை, உங்களுக்கு உடம்பு பரவாயில்லையா? உங்களை பார்த்துட்டு போறதுக்காக தான் நாங்க வந்தோம். சிச்சு காக்கா அதோட மனசுக்குள்ள, என்ன இது, இவங்க 2 பேரும் உங்களுக்கு உடம்பு நல்லா இருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்னவா, நான் நல்லா தானே இருக்கேன். அப்புறம் எதுக்காக 2 பேரும் இப்படி கேட்டுக்கிட்டு இருக்காங்க? சொல்லாம கொள்ளாம திடீர்னு என் முன்னாடி எதுக்காக வந்து நிக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, என்ன டுனி, என்னாச்சு? நான் நல்லா தானே இருக்கேன். என்ன சொல்ற? உனக்கு உடம்பு சரியில்லைன்னு நேத்து சின்ன சொன்னாமே. என்னது எனக்கா? நான் நல்லா தானே இருக்கேன், எனக்கு ஒண்ணுமே ஆகலையே. அதை கேட்டு டுனிக்குருவி ரொம்பவும் ஆச்சரியப்பட்டா. நேத்து சின்னும் புஜ்ஜி கிட்ட சொன்ன விஷயத்த சொன்னா. அதை கேட்டு சிச்சு காக்கா ரொம்பவும் பதட்டமாயிடுச்சு. சிச்சுவுக்கு சின்ன மேல ரொம்ப கோவமும் வந்துச்சு. அட எனக்கு ஒண்ணும் இல்ல டுனி, நான் நல்லா தான் இருக்கேன். அந்த சின்னு ஏதோ தெரியாம உங்ககிட்ட சொல்லியிருக்கான் போல. அப்படியா சிச்சு? சரி பரவாயில்ல, நல்லதா போச்சு. உனக்கு என்ன ஆயிடுச்சோ என்னவோன்னு நாங்க பதறி அடிச்சுட்டு வந்தோம். ஆமா ஆமா, காலையில சாப்பிடாம கூட வந்துட்டோம். சரி, எப்படியும் வந்ததும் வந்துட்டோம். ஒரு 4 நாள் இங்க தங்கிட்டு போறோம். கிராமத்தை பார்த்து வர ரொம்ப நாள் ஆயிடுச்சுல. என்னது 4 நாள் தங்க போறீங்களா? சிச்சு காக்கா அதோட மனசுக்குள்ள, ஐயோ என்ன இவங்க 4 நாள் தங்கிட்டு போறேன்னு சொல்றாங்க. நான் சேர்த்து வச்ச பணம் எல்லாம் செலவாயிடும் போலியே. இப்ப அவங்க என்ன கேட்டாலுமே அதை செஞ்சு கொடுக்கணுமே. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த சின்ன காக்கா தான். அவன் வரட்டு வச்சுக்கிறேன். இப்ப இவங்கள போக சொல்லவும் முடியாது, தங்குங்கன்னு தான் சொல்ல முடியும் அப்படின்னு நினைச்சது. அப்பதான் சின்ன காக்கா அங்க வந்தான். அங்க டுனி, புஜ்ஜி 2 பேரையும் பார்த்து அவன் ரொம்பவும் சந்தோஷப்பட்டான். அட டுனி அத்தை, புஜ்ஜி, நீங்க 2 பேரும் எப்போ வந்தீங்க? ஏண்டா சின்னோ, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னியாமே, எதுக்காகடா அப்படி சொன்ன? அது அம்மா, நேத்து நீ தூங்குறதுக்கு முன்னாடி இரும்பிக்கிட்டே தூங்குனல்லம்மா, அதனாலதான் உனக்கு உடம்பு சரியில்லையோ என்னமோன்னு புஜ்ஜி கிட்ட சொன்ன. ரொம்ப நல்ல வேலை பண்ணி வச்சிருக்கடா நீ. பரவாயில்ல விடு சிச்சு, நீ இருமுனதை பார்த்ததும் அவன் உனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு நினைச்சிருப்பான். ஆனா அவன் அப்படி பண்ணதுனால தானே நாங்க எல்லாரும் இப்ப இங்க வந்திருக்கோம். அப்படி அந்த நாள் முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் காலையில நேரம் பன்னு கிளியும் சோட்டு கிளியும் சிச்சுவோட வீட்டுக்கு வந்தாங்க. அவங்கள பார்த்து சிச்சு காக்கா மறுபடியும் ஆச்சரியப்பட்டுச்சு. என்ன சோட்டோ, திடீர்னு வந்திருக்கீங்க? இல்ல சிச்சு, உனக்கு ஏதோ உடம்பு சரியில்லையாமே. பன்னு என்கிட்ட சொன்னா. பன்னு கிட்ட சின்ன சொன்னாமா, அதான் பாத்துட்டு போலான்னு நாங்க கிளம்பி வந்தோம்.
ஓஹோ, உங்ககிட்டயும் சின்னுதான் சொன்னானா? நானு, பன்னு, சின்னு எல்லாரும் கான்கால்ல பேசிக்கிட்டு இருந்தோம். ஓ, அப்படியா? நல்லா இருக்கு, நல்ல வேலை பார்த்திருக்கீங்க. ஆமா, அப்படின்னு உனக்கு ஒண்ணும் ஆகலையா சிச்சு? ஆமா சோட்டு, அவ நல்லாதான் இருக்கா. சின்னு அவங்க அம்மா இருமுனது பார்த்து அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைச்சிட்டான் போல, அதனாலதான் எல்லார்கிட்டயும் சொல்லிருக்கான். ஓ அப்படியா? சரி, நல்லதா போச்சு. சிச்சு நல்லா இருக்கா. ஆமா டோனி, நீ எப்ப வந்த? நாங்க நேத்து காலையில வந்தோம். நாங்களும் சிச்சுவை பாத்துட்டு போலான்னு தான் வந்தோம். அப்படியே 4 நாள் தங்கிட்டு போலான்னு. அப்படின்னா சரி, நானும் 4 நாள் தங்கிட்டு போறேன். என்னது, நீயும் 4 நாள் தங்கிட்டு போறியா? நல்லா இருக்கு அப்படின்னு சிச்சு காக்கா மனசுல சின்னவ திட்டிக்கிட்டே எதுவுமே செய்ய முடியாம அமைதியா நின்னுக்கிட்டு இருந்தா. இப்படியே கொஞ்ச நேரமும் போச்சு. அப்பதான் லூசி புறா மகிகளுக்கு 2 பேருமே சிச்சுவோட வீட்டுக்கு வந்தாங்க. அவங்கள பார்த்ததும் சிச்சு காக்காவுக்கு என்ன பண்றது அப்படின்னே புரியல. லூசி, மஹி, நீங்க 2 பேரும் என்ன இங்க? நான் தான் நேத்து உங்களுக்கு போன் பண்ணி சிச்சுவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன். சரியா போச்சு. வேற யார்கிட்டயும் சொல்லலையா சோட்டோம்? இல்ல இல்ல, இவங்க கிட்ட மட்டும் தான் சொன்னேன். நல்லதா போச்சு. வாங்க உக்காந்து பேசலாம். வேற என்ன பண்றது? அப்படி எல்லாரையுமே சிச்சு காக்கா வீட்டுக்குள்ளார கூட்டிக்கிட்டு போச்சு. அவங்க எல்லாருக்காகவும் மனசுக்குள்ள கவலைப்பட்டுக்கிட்டே சமையலும் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. இது நாள் வரைக்கும் யாருமே வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த சிச்சு காக்கா அவங்க வீட்டுக்கு திடீர்னு எல்லா சொந்தக்காரங்களும் வந்ததுனால சேர்த்து வச்ச பணத்தை எல்லாம் செலவு பண்ணி சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தா. இப்படியே நாட்களும் போச்சு. சிச்சு காக்கா அதோட மனசுக்குள்ள, நானே சரியான கஞ்ச பிசினாரி, பணம் செலவாயிடுமோ அப்படின்னு பயந்துகிட்டு வீட்ல எதுவுமே சரியா சமைக்கவே மாட்டேன். ஆனா இப்போ இத்தனை பேர் வந்து வீட்ல உக்காந்துருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் வேற சமைக்கணும். இவங்க எல்லாருக்கும் சமைச்சு போட்டா சேர்த்து வச்சிருந்த பணம் எல்லாமே தீந்து போயிடும் போல தெரியுது. நான் யாரு, என்னோட பிசினாரித்தனம் என்ன, இது எல்லாத்தையும் காட்டி இவங்க எல்லாரையும் வீட்டை விட்டு விரட்டி அடிக்கணும். இல்லனா என் சொத்தெல்லாம் அழிஞ்சிடும் போல அப்படின்னு சிச்சு காக்கா அதோட கஞ்ச புத்திய காட்டி வீட்டுக்கு வந்திருக்கிற சொந்தக்காரங்க எல்லாரையுமே விரட்டி அடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுச்சு. அடுத்த நாள் சமைக்கும் போது சிச்சு காக்கா ஒரே குழம்புதான் வச்சுது. அதுல கம்மியா உப்பு, கம்மியா காரம், கம்மியா காய்கறி போட்டு எதுவுமே இல்லாத மாதிரி அது சமைச்சு வச்சுது. அப்படி கொஞ்ச நேரத்துல எல்லாருமே சாப்பிடறதுக்காக டேபிள்ல வந்து உட்கார்ந்தாங்க. அப்போ சிச்சு காக்கா அவ சமைச்ச சாப்பாட கொண்டு வந்து எல்லாருக்குமே தட்டுல பரிமாறினா. அத பார்த்து அவங்க, என்ன சிச்சு குழம்பு இது? இதுல எல்லாமே கம்மி கம்மியா இருக்கு போல. ஏன்டோனே, குழம்பு நல்லா இல்லையா? இது குழம்புன்னு சொல்லுவாங்களா? வேற ஏதாவது குழம்பு இருந்தா குடிச்சிச்சோம். இல்ல இல்ல, இன்னைக்கு செஞ்சது ஒண்ணு மட்டும்தான். எல்லாரும் இதையே போட்டு சாப்பிடுங்க. அட என்ன சிச்சு, உன்னை பாக்குறதுக்காக எல்லாரும் பாசமா வீடு வரைக்கும் வந்திருக்கோம். எங்க எல்லாரையும் நீ கவனிக்கிற விதம் இதுதானா? என்ன பண்றது, இருந்ததெல்லாம் நேத்தே சமைச்சிட்டேன். இப்ப வீட்ல எதுவுமே இல்லையே. சரியா போச்சு, நல்லா சமைச்சு கொடுத்துருக்க. என்ன பண்றது, இதையே சாப்பிடுற விடு. அப்படியே எல்லாருமே சிச்சு காக்கா சமைச்சு கொடுத்த சாப்பாட்டையே அமைதியா சாப்பிட முடிச்சாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்படியே கொஞ்ச நேரமும் போச்சு. வீட்ல எல்லாரும் ஃபேன் காத்துக்கு கீழே உட்காந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்து சிச்சு காக்கா இந்த ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு உடனே அவங்க எல்லாரும் உட்கார்ந்து இருந்தாலும் ஃபேனை ஆஃப் பண்ணிட்டா. அட என்ன சிச்சு, ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணிட்ட? அது கரண்ட் பில்லு அதிகமா வருது. என்ன பண்றது, அவளை கட்டணும்னா கஷ்டம் இல்லையா? நீங்க எல்லாரும் என்ன புரிஞ்சுப்பீங்க. நானும் கஷ்டப்படுறத விரும்ப மாட்டீங்கன்னு நினைச்சுதான் ஆஃப் பண்ணேன். ஆனா நீங்க தப்பா எடுத்துக்கிட்டீங்க போல. இருங்க, ஆன் பண்றேன். இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சிச்சோ. காத்து இல்லைனாலும் நாங்க இருப்போம், விடு. உங்களுக்கு ரொம்ப காத்து வேணும்னு தோணுச்சுன்னா மாடியில போய் உக்காருங்க, சில்லுன்னு காத்தடிக்கும். எங்களுக்கு வேர்க்கும் போது நாங்க போய்க்கிறோம். அப்படி எல்லாருமே எதுவுமே சொல்ல முடியாம ஃபேன் போட்டுக்காம வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து இருந்தாங்க. எல்லாருக்கும் வேர்க்க ஆரம்பிச்சுது. ஏன் இந்த சிச்சு இப்படி எல்லாம் பண்றா? அதுக்கப்புறமா அப்பாவியா வந்து பேசுறா. ஒன்னும் சொல்லவும் முடியறதில்ல. ஆமா, ரொம்ப வெக்கையா இருக்கு. எதுக்காக தான் இந்த சிச்சு பண்றாளோ? சரியான கஞ்ச பிசாரி. சரி சரி வாங்க, வெக்கையா இருக்குல்ல, சும்மா அப்படி வெளியில போய் உக்காரலாம், சில்லுன்னு காத்தாவது அடிக்கும். மஹி, உனக்கு மூளை கெட்டு போச்சா? வெளியில வெயில் அடிக்குது, வெயில எங்க போய் உக்கார சொல்ற? அப்படி எல்லாருமே வெளியில வந்து பாக்கும்போது பயங்கரமா வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அவங்க கூடவே சிச்சு காக்காவும் வெளியில வந்து நின்னுக்கிட்டு இருந்துச்சு. ஆமா சிச்சு, உங்க வீட்ல ஃப்ரிட்ஜ் இருக்குல்ல? ஆமா ஆமா, நானும் மறந்துட்ட பாரு. இருட்டுனே, போய் நான் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வரேன்.
ஐயோ மஹி, அந்த ஃப்ரிட்ஜையும் நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிட்டியா? ஏன் ஃப்ரிட்ஜ் ஆஃப் பண்ண சிச்சோ? ஃப்ரிட்ஜில் எதுவுமே இல்ல. அன்னன்னைக்கு சமைச்சதை நாங்க அன்னன்னைக்கு சாப்பிடுவோம். அப்புறம் எதுக்கு சும்மா ஃப்ரிட்ஜ் ஆன்ல வச்சுக்கிட்டு? ரொம்ப நல்ல வேலை பார்த்திருக்க சிச்சோ. அப்படி சிச்சு காக்கா அவளுடைய கஞ்ச புத்திய காட்டினதுனால எல்லாருக்குமே அது ரொம்ப சங்கடமா தான் இருந்துச்சு. எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. சிச்சோ, நானும் லூசியும் வீட்டுக்கு கிளம்புறோம். ஏன், என்னாச்சு மஹி, அதுக்குள்ள கிளம்புறீங்க? வேலை இருக்கு, வேலையெல்லாம் போட்டபடி விட்டுட்டு வந்துட்டோம். ஆமா சிச்சு, நாங்களும் கிளம்புறோம். ஏன் டோனி, 4 நாள் தங்குறேன்னு சொல்லி இப்ப திடீர்னு கிளம்புறீங்க? வேலை சிச்சு, வேலை இருக்குல்ல, போய் பார்க்க வேணாமா? சோட்டோ, அப்ப நீயும் தான். நானும் கிளம்புறேன் சிச்சு அப்படின்னு சொல்லி வந்தவங்க எல்லாருமே அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. அப்பதான் சிச்சு காக்கா அப்பாடா அப்படின்னு நினைச்சது. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமான சின்னு காக்காவை சிச்சு காக்கா திட்ட ஆரம்பிச்சுது. சின்னு ரொம்பவும் வருத்தப்பட்டான்.